இதுவரை 10 சீட் வந்து கட்டஸ்ட் பண்ணது கிடையாது லோக்சபா தேர்தலில். 2009 வந்து அதிமுக கூட்டணிக்கு வர்றாங்க. திமுக கூட்டணிக்கு வந்து 28 இடங்கள் வந்து ஜெயிச்சிடறாங்க. கால்குலேஷன் அங்க வந்து அடிபட்டு போகுது. 2011 என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அசம்பிளி தேர்தலுக்கு திமுக கிட்ட வர்றாங்க. திமுக கம்ப்ளீட்டாக ஊத்திடுச்சு அந்த டைம்ல. 2014 என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பாஜகவோட போய் சேர்ந்தார்கள். பாமகவுக்கு ஃபுல் தோல்வி வருகிறது. 2016 தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அதுவும் வந்து எடுபடவில்லை. 2019 தேர்தல் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த லோக்சபா தேர்தலில் வந்து நேரா அதிமுக கூட அவர்கள் வந்து கூட்டணி அமைக்கிறார். மறுபடியும் பாமகவுக்கு ஒரு வீழ்ச்சி தான் கொடுக்கிறது. ஏன்னால் கம்ப்ளீட் ஸ்வீப் வந்து துவக்கம் வருகிறது. 2021லயும் பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறார்கள். பாமகவுக்கு பெரிய லாபம் வரவில்லை. நான் ராமதாஸுடைய ஆங்கில பாக்குறேன்னா, திமுகவுடைய கதவு எப்பயோ சாத்தப்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் அவங்க விசிகே அவங்களுடைய பாக்ஸ்க்குள்ள ரொம்ப வலுவாக உள்ள உட்கார்ந்துருக்கனால. டிஎம்கேவுடைய கூட்டணி வந்து ரொம்ப வலுவா இருக்கு. மோஸ்ட் லைக்லி அவங்க தான் வந்து நியர் ஸ்வீப், இஃப் நாட் ஃபுல் ஸ்வீப், நியர் ஸ்வீப். தோல்விங்கிறது ஏடிஎம்கேவோட இருந்தாலும் பிஜேபியோட இருந்தாலும் நிச்சயம். வாட் ஆர் த அதர் பெனிஃபிட்ஸ்? இன்று காலை வந்து பாமகவுக்கும் பாஜகவுக்கும் நிறைய ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. 10 சீட்டுகள் வந்து பாமக கண்டஸ்ட் பண்றதாக தான் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளது. இதுல நிச்சயமாக வந்து பாமக இதுவரை 10 சீட்டு வந்து கண்டஸ்ட் பண்ணது கிடையாது லோக்சபா தேர்தலில். பல காலங்களில் வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து நல்ல ஒரு முடிவுகளை எடுத்து, அதாவது அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரை நல்ல முடிவு என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மாறி மாறி வருகின்ற ஒரு சூழல், அதாவது திமுக இருப்பாங்க, அப்புறம் அதிமுக ஒரு கிட்ட வருவாங்க. ஆனா 2 இடத்துலயும் அவர்கள் வந்து சேம் இஷ்யூ தான் சொல்லுவாங்க. அதாவது ஊழல் கட்சி, அவர்கள் சர்வாதிகார போக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரெண்டு இடத்துலையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்துல இருந்து வந்து விட்டால் அதை சொல்லுவார்கள். ஆனால் அது அவர்களுடைய அந்த கேட்ச்மெண்ட் வந்து நிச்சயமாக அது பொருட்படுத்தவில்லை. அதையெல்லாம் தாண்டித்தான் நாம் வந்து இதை காண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் ஏறத்தாழ 2009 இருந்து அவர்கள் பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். 2009 வந்து அதிமுக கூட்டணிக்கு வர்றாங்க இந்த லோக்சபா தேர்தலுக்கு. அதுல திமுக கூட்டணிக்கு வந்து 28 இடங்கள் வந்து ஜெயிச்சிடறாங்க. அப்போ அந்த அந்த கால்குலேஷன் அங்க வந்து அடிபட்டு போகுது. 2004 இருந்த கால்குலேஷனோட 2009 இருந்த கால்குலேஷன் அங்கதான் ஃபர்ஸ்ட் தவறுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகுதான் 2011 என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அசம்பிளி தேர்தலுக்கு திமுக கிட்ட வர்றாங்க. திமுக கம்ப்ளீட்டாக ஊத்திடுச்சு அந்த டைம்ல. ஏன்னா இந்த 2G பிரச்சனை எல்லாம் வந்து அதுதான் அப்போ வந்து மேல வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமயமா இருக்கிறது. அது முழுசாக வரவில்லை. பட் ஓரளவுக்கு வந்து 2G என்பது ஒரு ஊழலினுடைய ஒரு உச்சகட்டமாக மக்கள் பார்க்க தொடங்கிய ஒரு காலமாக இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மறுபடியும் 2014 என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு யாருமே வேண்டாம், நான் தனியா நிக்க போறேன் அப்படின்ட்டாங்க. அதனால இவர்கள் வந்து பாஜகவோட போய் சேர்ந்தார்கள். பாஜக போய் சேர்ந்ததுல வந்து பாமகவுக்கு ஃபுல் தோல்வி வருகிறது. பாஜகவை பொறுத்தவரை பாஜக வந்து இங்க கன்னியாகுமரி வந்து ஜெயிக்கிறது. அது நான் பார்த்த விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி 2016 தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அது அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி கொண்டு தனியாக நிக்க போறோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு புது புத்துணர்வை கொடுக்க போறோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு புது அரசியலை கொண்டு வர போறோம் என்ற அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து வந்தார்கள். ஆனால் அதுவும் வந்து எடுபடவில்லை. மக்கள் ஏறத்தாழ அன்புமணிக்கு அந்த டைம்ல பெரிய விரக்தியா இருந்தது. இந்த அளவுக்கு நம்ம வந்து மக்கள் வந்து நம்மளை புறக்கணித்தார்களே என்ற அந்த ஒரு கோபம் அவருடைய முகத்தில் இருந்தது. நானும் அவரை சந்தித்தேன். அதன் பிறகு அது 5.5% இருந்து அவர் மேல வரவே இல்லை. ஒரு காலத்திலையும் வந்து அவர்கள் மேல வரவே இல்லை. அதுதான் உச்சகட்டமான ஒரு பிரச்சனையாக இருந்தது அவரை பொறுத்தவரை. அதன் பிறகு 2019 தேர்தல் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த லோக்சபா தேர்தலில் வந்து நேரா அதிமுக கூட அவர்கள் வந்து கூட்டணி அமைக்கிறார்கள். ஆனால் அதனால அது வந்து மறுபடியும் பாமகவுக்கு ஒரு வீழ்ச்சி தான் கொடுக்கிறது. ஏன்னால் கம்ப்ளீட் ஸ்வீப் வந்து துவக்கம் வருகிறது. பாரிங் தேனி எல்லாமே வந்து திமுக கூட்டணி வந்து ஜெயிச்சு போகிறது. 2021லயும் பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறார்கள். அதன் பிறகு நாம் பார்த்தோம், பாமகவுக்கு பெரிய லாபம் வரவில்லை அந்த ஒரு கூட்டணியிலிருந்து. உங்களுக்கு நன்றாக நீங்கள் ஞாபகத்துடன் நினைக்கிறேன், பன்னீர்செல்வம் டெப்டி சிஎம் இருந்தவர். அவர் வந்து திடீர்னு என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த பாமக கூட எல்லாம் நம்ம ஜாதி கட்சிகளோட எல்லாம் போய் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றெல்லாம் மிக மிக கொஞ்சம் ஏளனமாகவே அந்த டைம்ல வந்து ஹிந்துக்கு ஒரு பேட்டி அழைத்திருந்தார். அது ஒரு பேஸை வைத்துக்கொண்டு பாமகவினுடைய நிறுவனர் ரொம்ப கோவிச்சிட்டாரு. அப்படி இருந்தும் கூட அவர்களால் பெரிதாக அந்த ஒரு ஜெல் ஆகவே இல்லை, அந்த கூட்டணி வந்து ஜெல்லாகவே இல்லை. இப்போ மறுபடியும் வந்து 2024 வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை வந்து இது பாமகவினுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு யுக்தியாக நான் இதை பார்க்கவில்லை.
அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு யுக்தியாகத்தான் பார்க்கிறேன். எப்படி மாயாவதிக்கு வந்து அந்த தாஜ் காரிடார் கேஸ்ல இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் வெளியே இருக்கிறார்களோ, அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் வந்து பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எஸ்பியினுடைய கூட்டணியை போய் சேர மாட்டாங்க. நேச்சுரல் அலைன் பாத்தீங்கன்னா பாஜகவும் பிஜேபியும் கிடையாது. யூபிஐ பொறுத்தவரை பாஜகவும், அதாவது யாதவ்ஸ் அண்ட் இது கூட தலித்ஸ் கூட கிடையாது. அப்படி இருந்தால் கூட தலித்தும் அந்த யாதவ்ஸ் தான் போன முறை ஒரு கூட்டணி வைத்து பார்த்தார்கள். அது அப்கோர்ஸ் ஜெல்லாகவில்லை என்ற ஒரு பிரச்சனையினால அவர்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் அந்த இடத்துல வரவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு கூட்டணி தான் இது. பல கேசுகள் வந்து அன்புமணி மேல இருக்கிறது. என்னைக்கு வேணாலும் தூசி தட்டி எடுத்துடலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஸ்கீமாகத்தான் அதை பார்க்கிறேன். நிச்சயமாக இது பெருசாக பாமகவுக்கு வலு சேர்க்காது. நிச்சயமாக பாஜகவினுடைய வாக்கு வங்கிக்கு இது வலுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். திஸ் இஸ் பெனிஃபிட் ஃபார் ஏடிஎம், பிஜேபி. அட் த சேம் டைம் இட்ஸ் a big loss for பாமக என்றுதான் நான் பார்க்கிறேன். இது நான் வேற ஒரு 2-3 புள்ளியில இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு கட்டத்துல நீங்க சொன்ன அந்த 2004 காலகட்டம் வரைக்கும் அதிமுக, திமுக இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வலுவான அமைப்புகள். அதுல பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேர்ந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில யாரோட அவங்க சேர்றாங்களோ அவங்களுக்கு வலு இன்னும் கொஞ்சம் மேல போகும். அது நிச்சயமா சீட் வின்னிங்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அப்படிங்கறதுனால யூசுவலி 2 பேருமே வந்து என்னெல்லாம் வெளியில பேசிக்கிட்டாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை அவர்களும் தங்களை நோக்கி ஈர்த்தார்கள் அப்படிங்கிறது உண்மை. அப்ப இவர் வந்து யூசுவலி பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல்ல அக்ரிமெண்ட் போடுவாங்க. அது டிஎம்கே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம். ரொம்ப குவிக்கா அந்த டீல் நடந்துடும். அவர் தனக்கு வேண்டிய சீட்டுகளை கேட்டு பெற்றுக்கொள்வார். ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறதெல்லாம் அதன் பிறகு தனியா எடுத்துப்போம். பட் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீட் ஆஃப் மூவ்மெண்ட். இப்போ நம்ம இந்த கொள்கை அதெல்லாமே விட்டுருவோம், கம்ப்ளீட்டா விட்டுருவோம். யாருக்கு பலன் அப்படிங்கிறதுலையும் பார்த்தாலுமே எல்லாமே டாப் டவுன் தான். ஏன்னா இது எல்லாமே வந்து ஓனர் ட்ரிவன் பார்ட்டிஸ். எஃபெக்டிவ்லி தேர் இஸ் ஒன் ஃபேமிலி ஓன்ட் பார்ட்டிஸ் தான். அதுக்கப்புறமா அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. பட் நீங்க வந்து ஒரு 4 சீட்டு 5 சீட்டு பார்லிமெண்ட்லயும் அசம்பிளி எலெக்ஷன்ல அப் டு 25 மேபி மேக்சிமம் 30 அப்படின்னு போகும்பொழுது எவ்வளவு பேர் கொடுக்க முடியும்? அதுல எவ்வளவு பேர் ஜெயிக்க போறாங்க? இந்த சப்போர்ட் ரோல் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள்லையும் இதுதான் நிலைமை. டவுன் த வே, ஆல் த வே அப் டு த பாட்டம் வரைக்கும் ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. அப்ப மேல ஒரு சில பேருக்கு தான் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் அதோடைய அட்டெண்டன்ட் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அது ஏன் வந்து அந்த மாதிரியான கட்சிகள் இன்னும் இருக்குது, ஏன் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குன்னா, இவங்க வந்து நான் வந்து நெகட்டிவ்ல சொல்லல, ஒரு பெரும் திரள், அது ஜாதியாக இருக்கலாம், ஒரு வட்டாரமாக இருக்கலாம், அவர்களுக்கான அந்த அரசியல் பவர் அப்படிங்கிறத இவங்க வந்து அந்த பாதைகளின் ஊடாக இவங்களை கூட்டிட்டு போகிறதுக்கான ஒரு வயா மீடியாவா இருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா, அது வந்து ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சீட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம், அதை விடுவிச்சு கொடுங்கன்னு இருக்கலாம். திஸ் இஸ் ஹவ் த நெகோசியேஷன் ஹேப்பன்ஸ். இதை நான் வந்து ரைட்டு தப்புங்கிறதெல்லாம் தாண்டி நான் பேசுறேன். நான் ஏன்னா நம்முடைய வலுவான அமைப்புகள் சட்டத்தின் மேலேயோ காவல்துறையின் மேலேயோ வேரியஸ் ட்ரிபியூனல்ஸ் மேலேயோ நமக்கு வந்து ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லாம இருக்கும்பொழுது நம்மளை யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போய் நான் அதை சால்வ் பண்ணி தரேன் கூட வா அப்படின்னு சொல்றதுக்கு தேவைப்படுது. இது நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப்டர் ஸ்டேட் இந்த பவர் புரோக்கர்ஸ் இருக்கிறத பாக்குறேன். நான் நெகட்டிவாவே எதுவுமே பேசலாம் அட் திஸ் பாயிண்ட். அப்ப இன்றைக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதை நம்ம ஜாதி கட்சின்னு சொல்றோமோ இல்லையோ, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு மக்கள் திரளுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தன்னை முன்வைத்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க திரும்ப அவங்க எடுத்துக்கிற பெரிய இது என்ன, வன்னியர் ரிசர்வேஷன். அது உங்களுக்கு வந்து அந்த எம்பிசி ரிசர்வேஷனாகவோ அல்லது இப்போ வந்து உள் ஒதுக்கீடாகவோ அவங்களுடைய மிகப்பெரிய சமூக போராட்டம்ங்கிறது அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான போராட்டம், வெதர் பர்சனலி பிடிக்குது இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது. அப்ப ஒரு கூட்டமான மக்கள் வந்து அவர் பின்னாடி இன்னும் இருக்காங்க. அந்த 5% பிளஸ் 5.05 போச்சா, -0.05 இருக்கா, வாட் எவர் 4.5 5.5 5 ஏதோ ஒண்ணுல இருக்கு அப்படின்னு வச்சுப்பாங்க. இப்ப வாட் இஸ் த பர்ச்சேஸ் ஃபார் தட்? ரொம்ப அதாவது நம்ம வந்து
பலவிதமான கொள்கை அது இதுங்கிறதுக்கெல்லாம் விட்டுருவோம். எனக்கு எனக்கு பின்னாடி ஒரு 5% மக்கள் இருக்காங்கன்னா, நான் அதை என்னவாக மாற்றுவது? குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையில, கொள்கை ரீதியாக, தன் சமூகத்துக்கு, தன் பகுதி மக்களுக்கு டாட் 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 டாட். இதே பிரச்சனை தான் அது எம்டிஎம்கே உடைய வைகோவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனாக இருக்கட்டும், டிஎம்டிகே இப்பொழுதைய பிரேமலதாவாக இருக்கட்டும், இவங்க ஒவ்வொருத்தருமே டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி ஸ்டேட்ல ஒண்ணும் இல்லைன்னாலும் சென்ட்ரல் இருக்கிறதுனால இவங்க 3 பேருமே ஒரு பவர் இருக்கக்கூடிய அல்லது பவரை பெறக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப என்ன பண்றது? சோ இப்ப நான் வந்து பியூர்லி நான் இவருடைய ஆங்கிள் பாக்குறேன் அப்படின்னா, ராமதாஸோட ஆங்கிள் பாக்குறேன்னா, திமுகவுடைய கதவு எப்பயோ சாத்தப்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் அவங்க விசிகே அவங்களுடைய பாக்ஸ்க்குள்ள ரொம்ப வலுவாக உள்ள உட்கார்ந்துருக்கனால அந்த இடத்துல நம்ம போய் உட்கார முடியாது. இன்னும் முன்னாடியாக இருந்தா ஒரு கலைஞர் காலத்துல அவர் வந்து யாருக்கு முன்னுரிமை, ஒருவேளை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப முக்கியமானவர் நினைச்சிருந்தாருன்னா விசிகே முன்னாடி டீல் போட்டிருக்க மாட்டாரு. ஆனா இந்த கரண்ட் ஸ்டாலின் ரெஜிம்ல விசிகே ஹாஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் இன்சைட் பொசிஷன். அவங்க வந்து அத சீட்ல ஒண்ணா அவங்களுக்கு சிக்கல் இருக்கலாம், 2, 3, 4 அல்லது பார்லிமெண்ட் சீட்ல இருந்து அசம்பிளிக்கு போகும்போது இத்தனையா, அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கலாமே தவிர அந்த குரூப் ரொம்ப ஃபார்ம்ட் அப் குரூப். அப்ப இவருக்கு இருக்கிற இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆப்ஷன்? தனியா நிக்கிறது, ஏடிஎம்கேயோட சேர்றது. இப்பதான் பிஜேபி ஏடிஎம்கேங்கிறது பிரிஞ்சு ஒரு ஒரு வலுவான, இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபியோடைய கோலிஷன்ஸ் எல்லாமே இன்சிக்னிபிகன்ட் கோலிஷன், பிஜேபி தனியா பார்க்கும்பொழுது. இப்பதான் கொஞ்சமாவது சிக்னிபிகன்ஸ் வருது. அது கொஞ்சமான சிக்னிபிகன்ஸ் 5, 10, 15 தேர்தலுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய போகுது. சோ இதுக்கு ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். நான் எப்படி பாக்குறேங்கிறத சொல்லிடுறேன். தென் நீங்க டிசைட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கரெக்ட். டிஎம்கேயோட கூட்டணி வந்து ரொம்ப வலுவா இருக்கு. மோஸ்ட் லைக்லி அவங்க தான் வந்து நியர் ஸ்வீப், இஃப் நாட் ஃபுல் ஸ்வீப், நியர் ஸ்வீப். 1-2 சீட்டு மற்றவர்களுக்கு கிடைச்சா உண்டு. ஸோ தோல்விங்கிறது ஏடிஎம்கேயோட இருந்தாலும் பிஜேபியோட இருந்தாலும் நிச்சயம். வாட் ஆர் த அதர் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்ப்பாங்களா இல்லையா? ஸோ பாசிபிலிட்டிஸ், ஏடிஎம்கேனால அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்ல ராஜ்யசபா எம்பியாக ஆக்குறது கஷ்டம், மினிமல் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற பிஜேபிக்கு எங்க பார்த்தாலும் எக்ஸஸ். தேர் ஆர் சம் ஸ்டேட்ஸ், நீங்க வந்து மத்திய பிரதேஷ்ல யாரை வேணாலும் நிக்க வச்சு வெளில கொண்டு வர முடியும், ரைட்? ராஜஸ்தான்ல அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியும், உத்தரப்பிரதேஷ்ல ஒரு 2 அப்படி பண்ண முடியும். கர்நாடகாவில் அந்த ஊர் மக்கள் ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல, பட் அவுட் சைடர்ஸ் தான் பெரும்பாலும் இவங்க ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுப்பாங்க. டெல்லியில யாரை வேணாலும் வச்சு கொண்டு வர முடியும். ஸோ பிஜேபிக்கு அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு மச் ஈஸிலி பாசிபிள். அதுக்கு அடுத்து காங்கிரஸுக்கு தான். இவங்க 2 பேரால தான் காங்கிரஸுக்கு மச் லெஸ், இப்ப பிஜேபிக்கு மச் ஹையர். ஸோ ஒரு ராஜ்யசபா எம்பியை தைரியமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கு பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கேல பிஜேபி தான் இருக்காங்க. அது பேக்ரவுண்ட்ல என்ன டீல் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. பொட்டன்ஷியல் மினிஸ்டர் இன்றைக்கு வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு தான் சென்ட்ரல்ல வெரி ஹை பாசிபிலிட்டி. ஒரு ஸ்மால் பாசிபிலிட்டி இருக்கு, நான் அதெல்லாம் நான் இல்லைன்னா நான் சொல்ல போறது இல்லை. பட் வெரி ஹை பாசிபிலிட்டி, விச் மீன்ஸ் ஒரு ராஜ்யசபா எம்பியாக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி. நன் ஆஃப் விச் இஸ் பாசிபிள் வித் ஏடிஎம்கே. டிஎம்கேவோட போறதா இருந்தா சில பாசிபிலிட்டிஸ், பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும், பட் தட் இஸ் ரூல்ட் அவுட். அப்ப மத்த எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஒரு ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் வேற என்ன பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது என்னுடைய சப்மிஷன். நான் யாருக்காகவும் பேசல, நான் பியூர் பெனிஃபிட்ஸ் அனாலிசிஸ் பார்த்து சொல்றேன். அது டெஃபினெட்லி இட்ஸ் a very logical thing to do. இப்போ வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காத ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ராஜ்யசபா எம்பி, ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு அமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அது வந்து ரொம்ப லாஜிக்கலாக தான் எனக்கு படுகிறது. நான் வந்து இதை தாண்டி தான் பாக்குறேன். அதாவது இப்போ அந்த பெல்ட்லயே என்டையர் 1 year பெல்ட்லயே வந்து இப்போ பழைய ஹோல்டு வந்து நிச்சயமாக பாமகவுக்கு இல்லைங்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. இவர்களால் வந்து இந்த புதிய இளைஞர்களுடையோ இல்லை என்றால் புதிதாக வருகின்ற அந்த ஃபார்மேஷனுடையோ அந்த இப்போ முஸ்லீம் கட்சியிலே எடுத்து பாருங்களேன். இப்போ ஐயுஎம்எல்லும் ஐஎன்எலுக்கும் இல்லாத ஒரு ஹோல்டு வந்து நிச்சயமாக எஸ்டிபிஐக்கும் அதே மாதிரி தமாமுகவுக்கும் இருக்கின்ற அது மாதிரியான புது கட்சிகள், இன்னும் கொஞ்சம் மிலிட்டண்டா இருக்கின்ற நபர்களுக்கு வந்து வருகிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தால் அதே மாதிரி தான் சாதி கட்சிகள் ஆனாலும் சரி, ரிலிஜன் பேஸ்ட் கட்சிகள் ஆனாலும் சரி, அதனுடைய லாஜிக் ஒண்ணுதான்.
நம்மளுடைய அந்த பியூரிட்டி ஆஃப் அவர் ரேஸ், பியூரிட்டி ஆஃப் அவர் காஸ்ட் இதுதான் வருகிறது. அப்போ அதுல வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து என்னை பொறுத்தளவு ஒரு வேல்முருகன் வந்து இன்னும் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். வேல்முருகனுடைய அந்த தீவிரமான பேச்சுன்றது பேச்சுல தான் இருக்கிறதே தவிர அதை தாண்டி இருக்கின்ற ஆக்ஷன்ல இல்லை என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய அந்த கூட்டத்தை வந்து தக்க வைக்க முடியுமா? அந்த காஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து உங்களால் முடியுமா? புது ஃபார்மேஷன் வேல்முருகனை தவிர இருக்கின்ற நபர்கள், இப்போ குரு கூட இருக்கிற நபர்கள் வந்து பலரும் வந்து இப்ப பாஜக போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அது அனைவரும் போய் சேரவில்லை. அப்போ குரு கூட இருக்கின்ற சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு மிடில் லெவல் லீடர்ஸ் எல்லாம் இப்ப தனியாக நின்று கொண்டு எங்க போறதுன்னு தெரியாம அவர்கள் வந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா ராம்தாஸ் கிட்ட அவர்கள் தன்னுடைய அந்த கம்ப்ளீட் டைஸ் வந்து முடித்து விட்டார்கள். அப்போ அந்த இருக்கின்ற அந்த கம்ப்ளீட் கம்யூனிட்டி ஒரு ஃபிளக்ஸ்ல இருக்கிறது. அத ஒரு அரசியல் ஐடென்டிட்டி இருந்த ஒரு கம்யூனிட்டி, அந்த அரசியல் ஐடென்டிட்டி வந்து இந்த தொடர்ச்சியாக பல காலங்களாக இல்லாத ஒரு கம்யூனிட்டியாக மாறிவிட்டது. இந்த நபர்கள் வந்து வேல்முருகனிடம் போகக்கூடிய அந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப இதுதான் அப்போ ஒரு காலத்துல வந்து பாமக ஓட் பேங்க் என்பது மிக வலுவான ஒரு கட்டமைப்பாக இருந்த ஒரு ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு எவ்வளவோ சிதறி போயிருக்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். குறைஞ்சிருக்கலாம் மாற்று கருத்து இல்ல. ஆமா, பெரும்பாலானது இன்னைக்கும் பாமக இந்த வேற வழி இல்லாதனால ராம்தாஸ் கூட தான் இருக்கிறார்கள் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் அப்படி இருந்தால் கூட இந்த பாமக என்ன செய்திருக்க வேண்டும்? அதாவது ஒரு பாஜக கூட போனால் அந்த நபர்களை வந்து தக்க வைக்க முடியுமா? இல்ல ஒரு அதிமுக கூட போனா தக்க வைக்க முடியுமா என்ற அந்த கேள்வி. அதிமுக போனா எப்படி தக்க வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதிமுக அதான் அதிமுக கூட போனால் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை நம்பர் 2ல அதிமுக தான் வரப்போறது. அதிமுக தனித்து நின்னாலும் சரி, அப்படியே இருக்கட்டும்னே. அது பாமகக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஆமா, அதான் சொல்ல வரேன். அதாவது என்னை பொறுத்தவரை வந்து இப்ப அதிமுக என்ற கட்சி வந்து 2வது இடத்துல வரும்போது அதனுடைய பெனிஃபிட் பாமகவுக்கும் வரும்னு நினைக்கிறேன். என்றால் 2026ல என்னை பொறுத்தவரை வந்து திமுகவினுடைய கூட்டணி வந்து இந்த இப்ப நான் பார்க்கிற இந்த வலுவான இந்த கட்டமைப்பு எல்லாம் ஒன்றும் இருக்காது. அது பாஜக வந்தாலும் சரி, வேற எந்த கட்சிகள் வந்தாலும் சரி, இவர்கள் வந்து இப்ப பண்ற இந்த பிரச்சனைகள்லயே வந்து 2026 ஊத்திக்கிட்டு தான் நான் பாக்குறேன் திமுக பொறுத்தவரை. அப்ப அதிமுக கூட இன்னைக்கு இருந்து நீங்க உறுதுணையா இருந்து ஒரு கெமிஸ்ட்ரி நீங்க அமைத்து விட்டால் 2026 என்பது உங்களுக்கு நார்த்ல வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஸ்வீப்புக்கான அந்த வாய்ப்பு நான் பாக்குறேன். நார்த்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து திண்டிவனம் தாண்டி நம்ம ஏறத்தாழ திருவள்ளூர் வரையான திருவள்ளூர் செங்கல்பட்டு வரையான இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு ஸ்வீப். இந்த மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ், இந்த சினர்ஜி இருந்ததுனால் நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து நிச்சயமாக, அதாவது திமுக கூட்டணியில நீங்க குறிப்பிட்ட மாதிரி யாருக்கும் இடமில்லாத ஒரு நிலைமை தான் வந்திருக்கிறது. கமலஹாசனை வந்து எப்படியோ ஒரு ஃபுட்பால் எல்லாம் வச்சிருக்காங்க இப்போதைக்கும். ராஜ்யசபா இது கொடுத்துட்டு ஒரு ஃபுட்பால்ல நிறுத்தி வச்சிருக்கிறார்கள். ஆனால் பாக்கி இருக்கின்ற ஒருத்தருக்கும் வந்து அங்க வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. பாமகவும் குறிப்பாக வர முடியாது. விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்கும் போது நிச்சயமாக பாமகவுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பே கிடையாது என்றுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அதை தாண்டி ஒரு தலித் ஃபார்மேஷன்ல அந்த திமுக கூட்டணி மிக வலுவா இருக்கிறது. ஒரு செல்வ பிறந்தையானாலும் சரி, ஒரு ஆராசாவானாலும் சரி, ஒரு திருமாவளவனாலும் சரி, இன்னைக்கு முன்னிறுத்தி அவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ராசாவனுடைய பேச்சுக்கள் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி ஜெனரேட் பண்ணா கூட அவரை வந்து திமுக வந்து கண்டிச்சு பின்னால உட்கார வைக்கவில்லை. அவர் இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளோஸ்ல போய் கொண்டுதான் இருக்கிறார். அது தமிழகம் எங்கும் போய் கொண்டுதான் இருக்கிறார். அப்போ ஒரு தலித் ஒரு ஓட் பேங்க் என்பது அருந்ததியர்களை தவற இருக்கின்ற பாக்கி கம்யூனிட்டிஸ் ஏறத்தாழ திமுக கூட என்று உறுதியான ஒரு நிலையில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ பாமக வாய்ப்பே கிடையாது. இப்போ பாஜகவோட போனால் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செட்டில் ஆயிட்டேங்கிற அந்த நேரேட்டிவ் வந்து நிச்சயமாக இட் வில் கெயின் கிரவுண்ட். உங்களுடைய நலனுக்காக தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே நேரத்துல அதிமுக போனால் நிச்சயமாக ஒரு ரெண்டு பாசிட்டிவ் எஃபெக்ட் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து 2026 உங்களுக்கு எளிதாக அமையக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவதாக நீங்க வந்து அதாவது ஒரு பெனிஃபிட்டும் பார்க்காம நான் வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறேன், அதாவது ஒரு வலுவான திமுக எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறது தான் எங்களுடைய லட்சியம், அதற்கு நாங்க அதிமுகவுக்கு துறையாக இருப்போம் என்ற அந்த நேரேட்டிவ் வந்து செட் பண்ணியிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அப்கோர்ஸ் இட்ஸ் லாங் ஷாட். இந்த மாதிரி ஒரு சிறிய கட்சியோட அதை எதிர்பார்க்க முடியுமா என்ற அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எனக்கு புரியத்தான் செய்கிறது. ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு காலத்துல வந்து மருத்துவர் ஐயா செய்திருக்க வேண்டும் என்று நான் அதுக்கு கான்ட்ரரி வியூ பாயிண்ட் சொல்றேன். இப்ப 2024 தேர்தல்ல அதிமுகவுக்கு வலுவான ஓட் ஷேர் சீட்டு கிடைக்குதோ இல்லையோ கிடைச்சிருச்சு. பாரதிய ஜனதாவுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது கிடைக்கலன்னு வச்சுப்போம்.
கன்சிடரபிள் அவங்க சொல்றது 20 கிடைக்கிறது 10 அப்படின்னு அல்லது அதுக்கு கீழே வச்சுப்போம். பாமக போய் ஏடிஎம் கேட்ட நான் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? இல்ல கொஞ்சம் நீங்க அப்பவே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்க தான் போறாங்க. ரைட்? நம்ம 2026ல இதே திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க pretty much understood. நம்ம வந்து நமக்கு ஒரு நல்ல ஜெல்லிங் இருக்கு, நம்ம அப்படியே இருந்தோம்னா தான் நல்லது அப்படின்னு அவங்களுக்குள்ள உள் உடன்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு பார்லிமெண்ட் சீட்டுக்கு 6 அசம்பிளி சீட்னு கணக்கு பண்ணி அது கொஞ்சம் வேணா பிளஸ் மைனஸ் கொடுத்து இந்த உனக்கு 10 2 சீட் கொடுத்தா 10 சீட் அசம்பிளி அப்படின்னு 10 காங்கிரஸுக்கு ஒரு 30 மீதி எல்லாத்திலையும் டிஎம்கே நிக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஜெயிக்க போறாங்களா இல்லையாங்கிறது அப்ப பாத்துக்கலாம். பட் தட் இஸ் இன்டாக்ட் அகைன். அங்க பிஎம்கே திருப்பி உள்ள நுழைய முடியாது. பட் ஏடிஎம்கே வில் பி டெஸ்பரேட். ஏன்னா இந்த சான்ஸ் 2024ல அதிக ஓட் ஷேர் நம்பர் 2 பார்ட்டி. அவங்க ஸ்ட்ரெயிட் அவே நாட் ஒன்லி தட் ஈவன் பிஜேபியோடையும் சேருவாங்க. 2 சினாரியோ கன்சிடர் பண்ணுவோம். பிஜேபிக்கு 10% கீழே தான் இருக்கு. பிஎம்கேக்கு ஒரு நிக்கிற இடத்த வச்சு கணக்கு பண்ணி ஏதோ 5% வருதுன்னு வச்சுப்போம். அவங்க நேரா உட்காந்து ஏடிஎம்கேவோட எப்படி காங்கிரஸ்க்கான ஒரு பொசிஷன் இருக்கோ அதே மாதிரி பிஜேபிக்கான ஒரு பொசிஷன். கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகே ஆல் புட் டுகெதர் ஈக்குவல் டு பிஎம்கே சீட் ஷேரிங் போட்டு டீல் போட்டு நின்றுடுவாங்க. ஏன்னா இது வந்து இன்னும் கொள்கை கூட்டணி எல்லாம் ஒன்றும் கிடையாது. லெட் அஸ் கன்சிடர் தி அல்டர்னேட். இஃப் பிஜேபிக்கு வந்து ஆர் பிஜேபி கூட்டணிக்கு 2ஆம் இடம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஏடிஎம்கேக்கு கன்சிடரபிளா அதை விட குறையுது. ஈவன் 3-4% குறையுது ஆஸ் அ கோலிஷனா. அப்பயும் அவங்களுக்குள்ள உடன்பாடு வரும். என்ன? சீட் ஷேரிங்ல வித்தியாசமா இருக்கும். சீட் ஷேரிங் வித்தியாசமா இருக்கும். இப்ப பிஎம்கேக்கு இன்னும் நல்லது. அவங்க என்ன சொல்லுவாங்க? கோலிஷன் கவர்மெண்ட் தான் வரணும். அப்ப கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னா அதுல யார் இருக்க முடியும்? அஸ்யூம் தட் தி ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே கூட்டணி டிஎம்கே கூட்டணியை ஜெயிக்கலாம் ஒருவேளை 2026லனா இட் ஹஸ் டு பி ஒன்லி a coalition government. ஏன்னா சீட் ஷேரிங் அப்படிதான் போகும். ஈதர் வே பிஎம்கேக்கு there is no loss. நீங்க மக்கள்கிட்ட அவங்களுடைய ஆதரவாளர்கிட்ட பிரச்சனை அப்படிங்கறத ஒரு கொஸ்டின் மார்க்கா தனியா வச்சுப்போம். பட் ரொம்ப கிளியரா இன்னைக்கு வந்து இளைஞர்கள்னு பார்த்தா இளைஞர்கள் வந்து டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா வர்றவங்க எல்லாம் இதர் ஹியர் ஆர் தேர் ஆர் சம் முஸ்லிம் பார்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்கலாம். பட் லெஃப்ட் பார்ட்டிஸ்னால அட்ராக்ட் பண்ண முடியல, காங்கிரஸ்னால அட்ராக்ட் பண்ண முடியல, பிஎம்கேல அட்ராக்ட் பண்ண முடியல, ஈவன் ஏடிஎம்கேலையும் அட்ராக்ட் பண்ண முடியல. நீங்க கல யதார்த்தம் வந்து அப்படிதான் இருக்கு. என்ன காரணங்கிறதெல்லாம் அவங்கவுங்க அந்தந்த கட்சிகள் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ மொத்தமா பார்க்கும் பொழுது பிஜேபி ஹஸ் இன்க்ரீஸ் இட்ஸ் ஓட் ஷேர் பை ஹவு மச் நமக்கு தெரியும் இந்த தேர்தலுக்கு பிறகு. அப்ப ஏடிஎம்கே பிஜேபி ஒரு டீல் போட வசதியா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நடக்கிற தேர்தலை 2026ல என்ன பங்கீட்டுல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத முடிச்சுக்கிறதுக்கான பிளே ஆஃப் டீல் மாதிரி தான் நான் பாக்குறேன். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ஷூடான ஒரு மூவ் தான் பண்ணிருக்காங்க. they have nothing to lose, everything to gain. so இதனால பிஜேபிக்கு நல்லதா ஏடிஎம்கேக்கு நல்லதா இல்லையோ பிஎம்கேக்கு எந்த கெட்டதும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மேலோட்டமா பார்க்கும்போது. அதுதான் என்னுடைய. ஓகே ஓகே. அடுத்ததாக இந்த நம்மளுடைய பிரதமருடைய ரோட் ஷோ, இது இப்போ தமிழகத்துல இது ஒரு புதுமை. அதாவது ரோட் ஷோ என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் நான் இந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. பத யாத்திரை நாம் பார்த்திருக்கோம். வைகோனுடைய பத யாத்திரை பார்த்திருக்கோம். அப்கோர்ஸ் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை பார்த்திருக்கோம். எவ்வளவோ நபர்கள் வந்து பத யாத்திரையாக சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். இண்டஸ்ட்ரி இவங்க இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பல நபர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு பிரதமர் வந்து போய் ஒரு தேர்தல் ஒரு பிரச்சாரம் மாதிரி அங்க நடத்துறது வந்து இதுதான் முதல் முறைன்னா ஒரு ஆர்கனைஸ்டு இதுல செய்யறது முதல் முறை தான். ரேலிஸ்ல இருக்கும். அதாவது இப்போ ஒரு தேர்தல்ல வந்து தேர்தலுக்கு முன்னால அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து செய்தது உண்டு. இப்ப நானே பார்த்திருக்கேன். மு க ஸ்டாலின் வந்து இந்த கிரீன்ஸ் ரோடா அங்க ஒவ்வொரு ரோடா வந்து வலம் வருவார் தேர்தல் அந்த சமயத்துல வந்து. இது தேர்தல் பிரச்சாரத்தோட ஒட்டி இருக்கும். இப்ப தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கவில்லை. அதெல்லாம் தன்னுடைய அந்த மனு தாக்கல் முடிந்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாவல்ட்டி நிச்சயமா இருந்தது. அதற்காக பல நபர்களும் வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று
அது பார்த்தோம் நேற்று அந்த இதுல பார்த்தோம். ஆனா அது நினைச்ச அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு வந்த மெசேஜஸ் வச்சு பார்க்கும்போது ஆமா புதுதாக ஏதோ நோவில் ஏதோ பிரதமர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பல நபர்கள் போய் பார்த்தார்கள். ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு கூட்டம் காணவில்லை என்ற அந்த அளவுக்கு வந்து இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்த கூட்டம் கோயம்புத்தூர்ல அந்த அளவுக்கு கூட்டங்கள் வரவில்லை என்று நான் இப்ப திமுக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தளவு வந்து அதிமுக தான் என்னை பொறுத்தளவு கோயம்புத்தூர்ல ஸ்ட்ராங்கா இருக்கின்ற ஒரு கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு கோணத்துல தான் பாக்குறேன். அப்ப அதிமுகவுக்கு வந்த அந்த வலு இல்லைன்னா ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த மவுஸ் வந்து நிச்சயமாக ஒரு மோதிக்கு இல்லை என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நேற்று கூட நான் அந்த CNN IBNல பேசும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி அது நியூஸ் எயிட்டின் மாறிடுச்சு. CNN IBN கிடையாது போது ஒரு லிமிடெட் அப்பீல் வந்து நிச்சயமாக நரேந்திர மோடிக்கு இருக்கிறது. தட் இஸ் கன்ஃபைன் டு கர்நாடகா அண்ட் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி ஏரியால இருக்குது. ஆந்திர பிரதேஷ் கூட கிடையாது, தெலுங்கானா அண்ட் கர்நாடகா. இங்க வந்து ஒரு கியூரியாசிட்டியினுடைய அந்த வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இனி கோயம்புத்தூர்ல இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்றால் அங்க இருக்கின்ற அந்த கம்யூனல் இஷ்யூ தான். அந்த 97ல நடந்த அந்த தாக்குதல் நிச்சயமாக நான் வந்து அதை இஸ்லாமியர்களால தான் நடந்தது என்று பார்க்கிறோம். அதை தாண்டி சமீப காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தவரை நடந்த பிளாஸ்ட், ஃபர்ஸ்ட் சிலிண்டர் பிளாஸ்ட் என்று கூறினார்கள். அதன் பிறகு பார்க்கும்போது தான் சிலிண்டர்ல வந்து எவ்வளவோ அந்த ஒரு அடிஷனல் மெஷர்ஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு அதை வந்து ஒரு பெரிய பிளாஸ்டாக மாற்ற வேண்டிய ஒரு திட்டம் அங்க வந்து நடந்து கொண்டிருந்ததாக நாம் பார்த்தோம். இப்போ அதனுடைய அந்த பேஸ்ல வந்து ஒரு என்னை பொறுத்தளவுல வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பவுடர் கேக்ல இருக்கின்ற ஒரு இடம் என்று பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வெடிமருந்தின் மேல உட்கார்ந்துட்டு இருக்கின்ற ஒரு ஊர் என்று பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். நானே வந்து அங்க கோயம்புத்தூருக்கு போன சமயத்துல 30-40 வருஷத்துக்கு முன்னால நான் வந்து இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு நான் வந்து ஒரு பிசிஓக்கு போறேன். அங்க போய் இந்த மாதிரி எனக்கு லேப்டாப் இது கனெக்ட் பண்ணுப்பா என்னுடைய இது ஸ்டோரி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டு எஸ்டிடி பிசிஓ போயிட்டு அந்த ஜாக் எடுத்து இதுல கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஸ்டோரியை அனுப்பி கொண்டிருக்கேன். இவர் என்ன பண்ணாருன்னா கடைக்காரர் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. இவர் என்னப்பா அது போன் பேச தானே போனாரு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் இமீடியட்டாக அங்க அருகில் இருக்கின்ற ஒரு 4 பேரை வந்து கூப்பிட்டாங்க. ஆமா 4 பேரை கூப்பிட்டாரு, போலீஸை கூப்பிட்டாரு. நான் வெளியே நான் ஒரு தாடி வேற வச்சிருக்கேன். தேவையில்லாம வெளியே வந்து பார்த்தா ஒரு 10 பேர் என்ன வந்து சொல்லிட்டாங்க, நீ யாரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் என்னுடைய ஸ்கிரீன் சேவர் பாக்குறாங்க. ஸ்கிரீன் சேவர் பார்த்தா ஒரு மலை. அப்ப இவன் ஏதோ மலைக்கு வந்து வேட்டு வைக்க போறான், இங்க இருந்து ஏதோ வந்து அமுத்தி இருக்கான், இது வந்து அங்க எங்கேயோ வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆக்சுவலி ஹெல்ட் மீ தேர். போக விடவே இல்லை. நான் சொன்ன பத்திரிகையாளர் வந்து சொன்னா ஒண்ணும் அவங்களுக்கு யாருமே ஒண்ணுமே கேட்கல. அப்புறம் போலீஸ் வந்து என்னை கூட்டின்னு போய் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அங்க இருக்கிற டிசிக்கு வந்து போன் பண்ணி இந்த மாதிரி உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவரு துபுதுபுன்னு ஓடியாந்து இவ்வளவு கூத்து வந்து எப்ப நடந்தது கலைஞர் ஆட்சியில் இருக்கிற டைம்ல 97, 98 அந்த பிளாஸ்டிக் அப்புறம் அரௌண்ட் தட் சேம் டைம் தான் ரொம்ப சஸ்பிஷன் இருக்கின்ற ஒரு நிச்சயமாக அது வந்து பவுடர் கேக்கில் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து பிரதமர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த பிளாஸ்ட்ல வந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறார். மிக தெளிவா அந்த பிம்பங்கள் எல்லாம் மிக தெளிவா இருக்கிறது. அதாவது பாரத் மாதா என்பது ஒரு ஹிந்து பிம்பமா இருக்கிறது. பாரத் மாதா என்பது அப்கோர்ஸ் முஸ்லீம் பிம்பம் கிடையாது. ஆனால் அந்த அஞ்சலி செலுத்துவர்கள் வந்து நிச்சயமாக அது இஸ்லாமியர்களும் மாய்ந்து போகவில்லையான்ற கேள்வி இருக்கிறது. அப்ப அனைத்து இந்தியர்களும் கிடையாது, இந்து இந்தியர்களுக்காக செய்கின்ற ஒரு அஞ்சலியாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அந்த கம்யூனல் டிவைடை இன்னும் கொஞ்சம் விரிசல் படுத்தினால் அது எந்த அளவுக்கு வந்து ஓட்டுகளாக மாறும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை என்ற அந்த ஒரு நோக்கத்தில் வந்து செய்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து இப்போ வானதி சீனிவாசன் ஜெயிச்சதுக்கான காரணம், கோயம்புத்தூர் ஜெயிச்சதுக்கான காரணம் அது அதிமுக தான். கமல் எந்த அளவுக்கு வந்து பாடுபட்டால் கூட கமல் தான் அவருக்கு எதிராக நின்றால், எந்த அளவுக்கு பாடுபட்டால் கூட ஒரு 1500 ஓட்டுக்கு தோக்க வேண்டிய அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டதுக்கு காரணம் அதிமுக தான். நிச்சயமாக அது வந்து பாஜகவினுடைய ஒரு கோட்டை என்று நான் கோயம்புத்தூரை வந்து காண மாட்டேன். அதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்த பிறகு தான் நிச்சயமாக நான் காணுவேன். அப்போ இது ஒன்னும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை என்றால் பிரதமருக்கே அந்த இது இருக்கிறது, நான் நிச்சயமாக ஜெயிச்சு விடுவோம் என்ற கான்பிடன்ஸ் இருக்கு என்று நான் கருதுகிறேன். ஆனால் பிரதமருக்கு கான்பிடன்ஸ் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த ப்ரொஜெக்ஷன் என்பது அவர் மிக தெளிவாக இருக்கிறார். இந்த ப்ரொஜெக்ஷன்ல வந்து நம்ம ஜெயிக்க போறோம், தமிழ்நாட்டுல வந்து கணிசமான இடத்துல ஜெயிக்க போறோம் என்ற அந்த இது வந்து அவர் அந்த பிலீஃபை வந்து தன்னுடைய அந்த பிஜேபி இருக்கின்ற அந்த தொண்டர்களுக்கு காரியகர்த்தாவுக்கு வந்து உணர்த்துகிறார் என்றதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வெஸ்டர்ன் ரீஜன்ல இருந்து அனைவரும் வந்திருந்தார்கள், அனைவரையும் அழைத்து வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கடைசியாக 78 நாள்ல பிரதமர் வந்து 18 நாள் வந்து சவுத் இந்தியாவில் இருந்தாரு.
இந்த 18 நாள்ல வந்து 7 முறை வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறாரு. அப்போ இவ்வளவு அதிகம் சமயம் வந்து தமிழ்நாட்டுல செலவழித்துக் கொண்டிருக்கிறாரு. இவர் ஏன் அந்த வெள்ளம் இருந்த சமயத்திலேயோ இல்லை என்றால் தமிழகத்துக்கு ஒரு துயரம் இருந்த சமயத்திலேயோ வரவில்லை என்ற அந்த கேள்வி பல குவார்டர்ஸ்ல வந்து எழுப்பப்படுறாங்க. நானும் அந்த கேள்வியை எழுப்புகிறேன். நான் அந்த ரிவர்ஸ்லயே போறேன். வெள்ளம் வந்ததுன்னா, புயல் வந்ததுன்னா, ஒரு பிரதமர் அங்க வரணும் அப்படிங்கிறது வந்து அப்ப வரலைன்னா இப்ப வரக்கூடாது அப்படிங்கிறது அவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்டா நான் பார்க்கல. அதே மாதிரிதான் மணிப்பூரும். இங்கே எல்லாம் வருகிறீர்களே, மணிப்பூருக்கு ஏன் வரவில்லை? நான் எங்க வர முடியுமோ அங்கதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுதான் நீங்க அது டிஸ்ரெஸ்பெக்ட்னு வச்சுக்கங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து அவருக்கு 2 ரோல் இருக்கு. ஒன்னு பிரதமர் ரோல், இன்னொன்னு கட்சியுடைய தலைவர், முதன்மை பிரச்சாரகர், ஜெயிக்க வைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? ஓரளவுக்கு தென்னிந்தியால நம்ம வலுவா இல்லைன்னா நமக்கு எப்ப வேணாலும் அடி விழலாம் வட இந்தியாவில். இட் ஹஸ் ஹேப்பன்ட். இந்திரா காந்திக்கு நடந்திருக்கு. நாளைக்கு சீன் மாறலாம். அப்ப தென்னிந்தியால இல்லாமலேயே நம்ம இருக்க முடியாது. ஓரளவுக்கு கர்நாடகத்துல ஒரு வலுவான இடம் இருக்கு. ஒன்னு நம்பர் 1 இல்லாட்டி நம்பர் 2. இல்ல முக்கியமாக பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரியான இடத்துல சரியான காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணோம்னா, ஈவன் நமக்கு ஆட்சியில இல்லாதமே, மாநிலத்தில் ஆட்சியில இல்லாம இருக்கும் பொழுதுமே கூட இடங்கள் நிறைய பெற முடியும் அப்படிங்கறத அவங்க ஏற்கனவே செய்து காமிச்சிருக்காங்க. இப்பயும் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அப்புறமா தெலுங்கானால அந்த 4A வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு டாப்புக்கு போக முடியல. இன்ஸ்டெட் பிஆர்எஸ் கீழே போய் காங்கிரஸ் மேல வந்திருக்கு. இவங்க அப்படியே நடுவுலயே தான் இருக்காங்க. ஸோ ஆனாலும் வந்து நான்-0 இடங்களை பெற்றுடுவாங்க. 4, 5, 6, 7 எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க போகுது. ஆந்திரா தனிப்பட்ட வலு கிடையவே கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு வெளில கிளம்பி போனார். இப்ப அவரே வந்திருக்காரு. ஏன்னா தனிப்பட்ட முறையில தானாக நின்று இவர ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து தோற்கடிக்க முடியுங்கிறது நாட் பாசிபிள்ங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ பாரதிய ஜனதா உதவும், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், பட் ஒரு ஸ்டார் பவர். மோடி பார்க்க சில பேர் வரலாம், பணம் செலவு பண்றதுக்கு கிடைக்கலாம், மேபி சிபிஐ, இடி, அதர் பெனிஃபிட்ஸ் பாசிபிளி இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் சந்திரபாபு நாயுடு. அவராக தான் வெளில போனார். சம்ஹவ் அவருக்கு வந்து பாரதிய ஜனதாவோட அந்த நெகட்டிவ் இது வந்து நம்ம கூட இருந்தா நமக்கும் ஒட்டிக்கும், அதனாலதான் அப்படிங்கறதுனால தான் அவர் வெளில போனார். இப்ப அவர் வந்து பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்திருக்காரு. ஆந்திரால therefore பிஜேபி பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் சந்திரபாபு நாயுடு அண்ட் பவன் கல்யாணோட கோட்டைல்ஸ்ல என்ன கிடைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு தான் அவங்க போறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல தேசி ஹியூஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ். தனிப்பட்ட முறையில பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள், செஃபாலஜிஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க இல்லைன்னு தெரியல. பட் பாரதிய ஜனதாவுடைய டாப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஹஸ் மேட் அ பிக் டிஃபரன்ஸ் அட் த கிரவுண்ட் லெவல் அப்படிங்கறத வந்து அவங்க நம்புறாங்க. மோடிக்கு முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல அதிக சப்போர்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. அது 50% பிளஸ் சப்போர்ட் இல்ல, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு. அவர் 2014 பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா வாஸ் அன்டிஸ்பியூட்டட் லீடர். வேற யாருக்கும் அங்க வந்து இடமே கிடையாது. ரெண்டாவதாக 2019 வரும் பொழுது பயங்கர நெகட்டிவ் மோடிக்கு. மோடி கோபேக் கேம்பெயின் நடந்தது. அவர் வந்து ரொம்ப கொடூரமாக சித்தரிக்கப்பட்டு அவர் தோத்து போயிடுவாரு, ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேல இருந்து ஒரு கடும் பிரச்சாரம் வந்தது. மக்கள் பெருமளவு அதை நம்பினாங்க. ஆனால் இப்ப அந்த அளவுக்கு இது வந்து பாரதிய ஜனதா தோத்து போயிடும்னோ, ராகுல் காந்தி அடுத்த பிரதமர்னோ இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாரும் நம்புவாங்களாங்கிறது டவுட்ஃபுல். அதே சமயம் ஒரு 10%, 15% அவருடைய ரேட்டிங் பாயிண்ட் மேல வந்திருக்கு. 27, 28 லிட்டில் லெஸ் தென் 30 நினைக்கிறேன். இவர் அதாவது 0, 5% இருந்ததுல இருந்து 30% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு மில்க் இட். இந்த ரோட் ஷோ வந்து அவங்க பெங்களூர்ல பண்ணியிருக்காங்க, வேற சில நகரங்கள்ல பண்ணியிருக்காங்க, பாம்பேல பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சென்னையில ரோட் ஷோ பண்ணா இட்ஸ் வேல்யூ மே நாட் பி ஹை. கோயம்புத்தூர் ஹாஸ் த ஹையஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது அவங்களுடைய அபிப்பிராயம், விச் இஸ் நாட் பேட். ஏன்னா வேற எந்த இடத்துல இதே மாதிரியான ஒரு
ஒரு பாரதிய ஜனதாவுக்கான கோர் சப்போர்ட். ஏடிஎம்கே மே ஹேவ் சப்போர்ட் தேர், அது வேற விஷயம். ஆனா கோர் சப்போர்ட் ஃபார் பிஜேபிங்கிறது வந்து கோயம்புத்தூர். இந்த ரோட் ஷோவோ அல்ல வேற எந்த புதுமையான விதத்துல அவங்களுடைய கேம்பெயினோ தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங். பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு பாரதிய ஜனதாவுடைய எஃபர்ட்டுக்கு நீங்க 100 out of 100 கொடுத்தே தீரணும். பிரதமர் எவ்வளவு தூரம் வந்தாருங்கிறதையும் தாண்டி என்னென்னலாம் அவங்க களத்துல பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய என்ன பாயிண்ட்ஸை முன் வச்சு அவங்க ஃபைட் பண்றாங்கிறத தள்ளி வச்சுட்டு பார்ப்போம். The methodology, connection, attempting to connect with voters, எல்லாரோடையும் பேசுறது, தமிழை வந்து தமிழ்நாட்டுக்காரரே புகழாத அளவுக்கு புகழறது, அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்ச் தான். என்கிட்ட கேட்டா ஏங்க இவ்வளவு தூரத்துக்கு போய் அப்படி பண்ணணுமா அப்படின்னு. ஆனா புல் அவுட் ஆல் ஸ்டாப்ஸ், இறங்கு போட்டு தாக்கு, அப்படி ஏதோ ஒரு நம்மளுடைய ஆணவரும். இது 2-3 கோல் இருக்கு அவங்களுக்கு. சீட்டு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பிஜேபி நோட்டா பார்ட்டி அப்படின்னு தானே எல்லாரும் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் which is not நோட்டாங்கிறது வந்து 0.25% கூட வர்றதில்லை. ஆனாலும் பிஜேபி நோட்டா பார்ட்டின்னு சொல்றதுல எல்லாருக்கும் பெருத்த சந்தோஷம். 10-15% வாங்கியாச்சுன்னா இனிமே அப்படி சொல்ல முடியாது. அப்ப நேரட்டிவ் மாறணும். ஓட்டு வருது சீட்டு வருதா அப்படின்னு உடனே ஓட்டு வந்துருச்சு சீட்டு வந்துருச்சா, சரி நகர்த்தியாச்சு, கோல் போஸ்ட் நகர்த்தியாச்சு, அதுதான் உங்களுடைய கோல். அப்புறமா சீட்டு வருது ஆட்சி வருமா அப்படிங்கிறது அடுத்த கோல். என்னையா உங்களுக்கு வந்து 20-30 சீட்டு தானே வரும், உங்களால எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும், அப்படியே நகர்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். பட் ஃப்ரம் அ பிஜேபிஸ் பெர்ஸ்பெக்டிவ் மைல்ஸ்டோன்ஸ் ஆர் வெரி கிளியர். யூ cannot call me anymore நோட்டா பார்ட்டி ஆஃப்டர் திஸ், இந்த எலெக்ஷனுக்கு பிறகு. அவ்வளவுதான். சோ அந்த கோலுக்கு வந்துட்டாங்களா, அடுத்த 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் they are on the right direction. எவ்வளவு நாளைக்கு என்னென்ன புது புது ஸ்ட்ராட்டஜி அவங்க கொண்டு வரணும், அவங்க உள்கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை வரும், இப்ப தமிழிசை வந்திருக்காங்க, அது என்ன மாதிரி குண்டுகள் அங்க வெடிக்க வைக்கும், வேற யாரு, அதெல்லாம் இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. பட் ஓவரால் their progress is very very clear. True. I have to agree with you on that. ஸோ இதை தாண்டி அப்கோர்ஸ் நமக்கு பெரிதாக இன்றைக்கு அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியினுடைய அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது, இப்போ தேமுதிக உள்ள வர்றாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். தேமுதிக உள்ள வந்து அந்த இந்த அந்த ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அப்போ வந்து ஒரு புதிய தலைமுறையில ஒரு கணக்கு வருகிறது, அந்த கணக்கை ஒட்டி சிஎன்என் நியூஸ் 18ல ஒரு கணக்கு வருது, பிஜேபி வந்து அதீதமான இடங்களை வரும் என்று. அதை தாண்டி இப்போ வந்து பாமக வந்து கட்சிக்குள்ள வந்திருக்கிறது, பிரதமருடைய ரோட் ஷோ, தேமுதிக வர்றது, அதே மாதிரி இப்போ ஒரு 10 கட்சிகள் வந்து உள்ள வந்துருச்சு என்று சொல்லும் போது அது சிங்கிள் நபர் கட்சிகள் கிடையாது, அதை தாண்டியும் கட்சிகள் வந்திருக்கிற அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மக்கள் எந்த அளவுக்கு இதை வந்து விரும்புவார்கள், இல்லை என்றால் இதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் இந்த காம்பினேஷனே வந்து அதிமுகவுக்கு மேல கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. அப்படி ஒரு எண்ணத்தோடு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல. அப்கோர்ஸ் எங்களை பொறுத்தவரை வந்து ஜெயிக்கிறதுக்காகத்தான் மக்கள் வந்து அனைத்து மக்களும் வந்து இவர் ஜெயிக்க வேண்டும், என்னுடைய இந்த கேண்டிடேட் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ஓட் பண்ணுவாங்க. நோட்டாக்கு ஓட் பண்றவங்க மட்டும்தான் அந்த நெகட்டிவ் இது வந்து பண்ணுவாங்க என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கிற நிலைமையில நிச்சயமாக ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம்பெயினாகத்தான் நான் பார்க்கிறேன் 2024 கேம்பெயின். அப்கோர்ஸ் நம்மளுடைய இந்தியாவை டிஃபைன் பண்ணுகின்ற ஒரு கேம்பெயின் என்று நான் பல முறை எடுத்து சொல்லியிருக்கேன், அதுவும் ஒரு உண்மைதான். அப்ப தமிழகத்துல எந்த அளவுக்கு ஹெட்வே பண்ணியிருக்காங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த தேர்தல். இல்லதான், எல்லா தேர்தலுமே இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல் தான், இதுவும் அந்த விதத்துல இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த இன்டர்னல் பொசிஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த 5 ஆண்டுகளை எப்படி ஆட்சியில தீர்மானிக்கிறது, அப்புறம் கட்சிகளுக்கு இடையேயான உறவு எப்படி இருக்க போகுதுங்கிறதுல அந்த விதத்துல எனக்கு இந்த தேர்தல் நான் ரொம்ப ரொம்ப கீனா, நான் ரிசல்ட் என்ன மாதிரி வரப்போகுது, யார் எங்க இருக்க போறாங்க அப்படிங்கறத நான் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்லி அன்பார்ச்சுனேட்லி ஏப்ரல் 19 ஆரம்பிச்சு அது ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணுவேங்கிற அந்த ஒரு இதுதான். ஒரு 2 வாரத்துல முடிச்சு ரிசல்ட் சொல்லிட்டு போங்கயா அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. எனிவே பார்க்கலாம். பட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் என்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியும் மூவ் பண்ணி. ஏப்ரல் 19 அப்புறம் நம்ம ஒரு ஹாலிடே எடுத்து போயிடலாம் சார், அதான் அவ்வளவுதான். அப்புறம் ஜூன் 4 வந்தா போறோம், அதான். ஓகே சார், நன்றி, பாப்போம். ஓகே, தேங்க்யூ, நன்றி.